அதர்மம் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிற மனோஜ் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் கொலை மிரட்டல் வந்து விட்டுருக்கிறாங்க. எதற்கு கொலை மிரட்டல்னா, சென்னையில் ஒரு கருத்தரங்கத்தை அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். பெண்களின் மாண்பை காத்த மேதகவும் பாலியல் குற்றவாளி சீமானம் அப்படின்னு ஒரு கருத்தரங்கத்தை சென்னையில் நடத்தியிருந்தார். அந்த கருத்தரங்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இணையத்தில் பெற்றிருந்தது. இதற்கு தான் நாம் தமிழர் கட்சியினர் இதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் தற்போது மனோஜ்குமாருக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அவருடைய தொலைபேசி எண்ணை போட்டு இவரை மிரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏராளமான அழைப்புகள் அவருக்கு மிரட்டல் உன்னை தாக்கிடுவோம், வீட்டை அடித்து நொறுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டல் விட்டுருக்கிறாங்களாம். சென்னையில் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ண போதே இவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருந்தது நாம் தமிழர் கட்சியினர் ஆனாலும் அதையும் மீறி இவர் சென்னையில் இந்த கருத்தரங்கத்தை நடத்தியிருந்தார். இதனால தான் இவருக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதர்ம மனோஜ்குமார் அவர்கள் சீமானை பற்றி ஒரு பாலியல் குற்றவாளி, மேதகு அவர்கள் ஏதாவது பாலியல் குற்றம் இளைஞர்கள் நடந்திருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. அதாவது துரோகிகளுக்கும் பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு செய்கிறவர்களுக்கு தான் இங்கே அதிகபட்ச தண்டனை, அதாவது மரண தண்டனை இலங்கையில் இருந்தது. புலிகள் அமைப்பு இதை பின்பற்றினார்கள். அப்படி பெருமை வாய்ந்த புலிகளை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு அந்த மேடையில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் புலிகளுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், சீமானுக்கும் புலிகளுக்கு சம்மந்தமே இல்லை, இவன் சும்மா ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இங்கே ஆமக்கறி தின்னேன், அரிசி கப்பலை சுட்டு பயிற்சி எடுத்தேன், தற்போது பீரங்கியை வச்சு பயிற்சி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு தெரிகிறான், புலிகளுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்னு முதல்ல கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். இதை தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியலை நாம் தமிழர் கட்சியினால். ஆகா, இவன் அஸ்திவாரத்தை ஆட்டி விட்டுட்டானே, நம்மளே இதை வச்சு தான் இங்கே கதை சொல்லி திறநிதி வாங்கி நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இவன் அதிலே மண்ணள்ளி போடுறாரே மனோஜ் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இவர் மீது கொலை மிரட்டுதல் விட்டுருக்குறாங்க. இதை அவருடைய தொலைபேசி எண்ணை பரப்புனது சீமான் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. சீமானே எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டு நீங்கள் மிரட்டுங்க, ஃபோனை கண்டினியூவாக அவருக்கு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, சீமானை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. விஜயலட்சுமி கூட இருந்தப்பவே மாமா கெட்டவன் இல்லை கேடு கட்டவன் அப்படின்னு அவரை பற்றி சீமானே சொன்னது தான். சீமான் சொன்னதை தான் அதர்ம வலைவலியின் மனோஜ்குமார் அவர்கள் அந்த மேடையில் சொன்னது இவன் கேடு கட்டவன்னு. அதுக்கு போய் எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு புரியல. சீமானே ஒத்துக்கொண்ட விஷயம் இவர் சொன்னதுக்கு கோவப்படுறாங்க.